6 லட்சம் கோடி ஊழல் செய்த திமுக மீது விசாரணை நடத்தப்படும். அதாவது இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக 6 லட்சம் கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அதில் எல்லாமே ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு விசாரணை கமிஷனை அமைத்து அத்துணை துறைகள், அதாவது மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, பணியாளர் நியமன ஊழல், ஒப்பந்த ஊழல், பணியிட மாற்று ஊழல், மது வணிகத்தில் வரி ஏய்ப்பு என 6 லட்சம் கோடி அளவிற்கு ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதற்கு ஒரு ஆணையத்தை அமைச்சு சிறப்பு நீதிமன்றம், அதாவது இதுல மதுரை, கோவை, மதுரை, சென்னையில் சிறப்பு நீதிமன்றம் கொடுத்து இந்த வழக்குகள் எடுக்கப்படும். 8 மாவட்டங்களில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். இல்லாத மாவட்டங்களில் 8 மாவட்டங்கள். அதே நேரத்தில் 1 சென்ட் நிலம் கூட விளைநிலங்களை சிப்காட்டுக்காகவோ தொழிற்பேட்டைக்காகவோ வேற எந்த திட்டத்துக்காகவோ விளைநிலங்கள் எடுக்கப்படாது. விவசாய நிலங்கள் விளைநிலங்களாகவே தான் இருக்கும். 1 சென்ட் நிலம் கூட எடுக்க மாட்டோம். தொழில் முதலீடு வெள்ளை அறிக்கை வழங்கப்படும். இப்ப திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி பண்ணாங்க. கடந்த அவங்க அறிக்கையில் 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று சொன்னாங்க. அதுல 34 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு. இப்ப திமுக என்ன அதுல சொல்றாங்க, கோல் போஸ்ட மாத்திட்டு 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தனியார் துறையில 18 லட்சம் கோடி முதலீடுன்னு. கடந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? வெறும் 90,000 கோடி தான் ஆக்சுவல் முதலீடு. 12,16,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான், கையெழுத்து தான் போடப்பட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலத்திலே திமுக அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்தது எவ்வளவு தெரியுமா? 1,66,000 கோடிக்கு தான் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தது. ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி 90,000 crores. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, அடுத்தது 18 லட்சம் கோடிக்கு முதலீடு வரும். 1 லட்சம் கோடிக்கு நீ முதலீடு செய்ய துப்பு இல்லை உங்களுக்கு. நீ 18 லட்சம் கோடிக்கு முதலீடு செய்ய போறிய அடுத்த 5 ஆண்டு காலத்தில். எவ்வளவு ஏமாற்றுறது எல்லாமே. $3.5 trillion பொருளாதாரம் எங்களுடைய இலக்கு. தமிழ்நாட்டின் ஆண்டு பொருளாதார உற்பத்தி மதிப்பை 2047 ஆண்டில் $3.5 trillion $, உயர்த்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஆண்டு வளர்ச்சி குறைந்தது ஒரு 10 விழுக்காடு வளர்ச்சி அதை எட்ட பண்ணிருப்போம். அதாவது தமிழக அரசின் வரி அல்லாத வருவாயை ஆண்டிற்கு குறைந்தது ஒரு 2 லட்சம் கோடியாக உயர்த்த நடவடிக்கை எடுப்போம்.